ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம். நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரீசனிங் PYQ சீரீஸ்ல பாத்தீங்கன்னா கிளாஸ் 5 தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடியே பாத்தீங்க அப்படின்னா இதுல 4 கிளாஸ் நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அந்த 4 கிளாஸ்மே பாத்தீங்கன்னா ரீசனிங் PYQ சீரீஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கு. ஸோ ஃபுல்லா பாருங்க, ஓகேங்களா? ஸோ ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மெத்தட்ல, ஒவ்வொரு டைப்ல, ஒவ்வொரு டாபிக்ல ஒரு 5 கேள்வி எடுத்தீங்க அப்படின்னா 5மே டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு கேள்விகள் இருக்கும். டிஃப்ரெண்டா ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்டான டாபிக்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான சீரீஸ் இது வந்து டிஎன்பிஎஸ்சில கேட்ட கேள்விகள் மட்டும் கிடையாது, SSC RRB இதுல கேட்ட கேள்விகளும் மெர்ஜ் பண்ணி தான் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு, ஓகேங்களா? சோ அதனால தெளிவா இந்த சீரீஸை ஃபுல் அண்ட் ஃபுல் கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்க. எந்த ஒரு இடத்துலயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. அது வந்து கிளாஸ் ஆகட்டும் இல்ல கிளாஸ்க்குள்ள இருக்கிற சம்ஸ் ஆகட்டும், எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்க அதை பிராக்டிஸ் பண்ணி பாருங்க, ஓகேங்களா? சோ நான் வந்து போட்டு காட்டுறதுக்குள்ள நீங்களே அதை போட்டு பார்த்து ஆன்சர் வருதா, என்ன ஆன்சர் வருதுன்னு போட்டு பார்த்து வச்சுட்டீங்க அப்படின்னா நான் ஆன்சர் போடும்போது அது கரெக்டா தப்பா அப்படிங்கறத பாத்துக்கலாம். ஒருவேளை தெரியல அப்படின்னா நீங்க வெயிட் பண்ணி என்ன எப்படி வந்து அதை அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கறத நீங்க தெளிவா பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க நோட்ல நோட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? சோ நோட் போட்டு கண்டிப்பா வந்து ரீசனிங் ஆகட்டும், இதே மாதிரி மேக்ஸுக்கும் நம்ம வந்து PYQ சீரிஸ் போட்டுட்டு இருக்கோம். சோ மேக்ஸுக்கு ஆகட்டும் ரீசனிங் ஆகட்டும், சோ ரெண்டுக்கும் தனித்தனியா நோட் போட்டு ரெண்டையுமே ஃபாலோ பண்ணுங்க, ஓகேங்களா? சோ இதை தவிர இன்னுமே நிறைய கேள்விகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ரீசனிங்க்கு கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்கோம், ஓகேங்களா? சோ டாபிக் வைஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி வச்சிருப்போம். சோ அது பாத்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கு. சோ பார்க்காதவங்க அதையும் ஃபுல்லா பாத்துருங்க, ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, விடுபட்ட எண்ணை நிரப்புக. சோ இது பாத்தீங்கன்னா மிஸ்ஸிங் நம்பர்ஸ், அதாவது இங்க இருக்க நம்பர்ஸ் என்ன ரிலேஷன்ல இருக்குன்னு பார்த்து இந்த 2 டேஷ்ல என்ன நம்பர் வரும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா? சோ பாருங்க 91, 98, 95, 102, 99, 106. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏறிக்கிட்டே வருது. 102க்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இங்க 90க்கு பக்கத்துல வந்துருச்சு இல்லையா? அப்ப இத பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவா எடுத்தீங்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இல்ல ஒரே மாதிரி எச் ஆயிட்டே போகுதுன்னா அடுத்தடுத்த நம்பர் நீங்க கன்சிடர் பண்ணலாம். இந்த மாதிரி எச் ஆகுது இறங்குது, எச் ஆகுது இறங்குது, இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஆல்டர்னேட்டிவா பாருங்க, ஓகேங்களா? சோ பாருங்க இந்த இது 1 விட்டு 1, அதாவது இது அதுக்கப்புறம் இது, இந்த இடத்துல தான் டேஷ் கொடுத்துருக்காங்க. சோ இதுக்கு அடுத்தும் டேஷ், ஓகேங்களா? சோ அடுத்து பாருங்க ஆல்டர்னேட்டிவா 1 விட்டு 1, அதாவது ஆட் பிளேஸ்ல இருக்குது ஈவன் பிளேஸ்ல இருக்குது, எப்படி வேணா நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, சோ இந்த 91ல இருந்து 95 எப்படி வரும்? 4 கூட்டினா வரும். 95ல இருந்து 99 4 கூட்டினா வரும். 99ல இருந்து இங்க 4 கூட்டினீங்க அப்படின்னா, ஏன்னா இந்த ஆர்டர்ல தானே வருது, அப்ப 99 கூட 4 கூட்டினா 103. அதே மாதிரி இங்க பாருங்க 98ல இருந்து 102 என்ன வரும்? 4 கூட்டியிருக்காங்க. 102ல இருந்து 106 4 கூட்டியிருக்காங்க. அப்ப இது கூட 4 கூட்டினா என்ன வரும்? 110ன்னு வரும். சோ இதுக்கான ஆன்சர் என்ன? 103 110 தான் ஆன்சர். பாருங்க ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அப்ப எப்படி எடுத்திருக்காங்க? 1 விட்டு 1 பாத்தீங்கன்னா 4 4 இன்க்ரீஸ் பண்ணி இருக்காங்க, ஓகேங்களா? சோ அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈஸியா ஆன்சர் கிடைச்சிடும். அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, சோ இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பீட் என்கிற வார்த்தையை குறியீட்டு மொழியில் YVZ என எழுதினால் மைல்டு என்பதை என்ற வார்த்தையை குறியீட்டு மொழியில் எவ்வாறு எழுதலாம், ஓகேங்களா? சோ ஒண்ணுக்கு இன்னொன்னா அவங்க மாத்தி எழுதியிருக்காங்க. பாருங்க BEAT அப்படிங்கிறது எப்படி எழுதியிருக்காங்க? YVZன்னு எழுதியிருக்காங்க. சோ இந்த இடத்துல பாருங்க அந்தந்த லெட்டருக்கு கீழே பாருங்க BYAZ, இந்த மாதிரி AZ BY இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா GT இதெல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதாவது ஆப்போசிட் எடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். சோ பாருங்க ABCDEFGHIJKLM அதுக்கப்புறம் இந்த 13 வரைக்கும் எழுதிட்டு Nல இருந்து இப்படி எழுதணும், ஓகேங்களா? MNOPQRSTUVWXYZ இந்த மாதிரி எழுதணும், ஓகேங்களா? சோ இப்ப பாருங்க ஏக்கு அடுத்து என்ன இருக்கு? ஏக்கு கீழே Z இருக்கு, பிக்கு கீழே Y இருக்கு. அடுத்து பாருங்க ஈக்கு கீழே V வருதான்னு பாருங்க. பாருங்க ஈக்கு கீழே V, அடுத்து Tக்கு கீழே G. சோ எப்படி வந்திருக்கு? கரெக்டா ஆப்போசிட்டா வந்திருக்கு இல்லையா? அதே மாதிரி MILD இதுக்கு ஆப்போசிட் லெட்டர் பாருங்க. Mக்கு ஆப்போசிட் என்ன? N, ஐக்கு ஆப்போசிட் R, Lக்கு ஆப்போசிட் O, Dக்கு ஆப்போசிட் W. அப்ப NROW தான் இதுக்கான ஆன்சர், ஆப்ஷன் டி, ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ரொம்ப ஈஸியா ஒரு சில இதெல்லாமே ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டுபிடிச்சிக்கலாம். அதாவது AZ BY CX, ஓகேங்களா? CX GT இது எல்லாமே. அடுத்து பாத்தீங்கன்னா MN, ஓகேங்களா? சோ HS இதெல்லாமே ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஏதோ ஒண்ணு கண்டிப்பா உங்களுக்கு வந்துடும். சோ அதை வச்சு நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம். இது எல்லாமே இந்த மாதிரி ஆப்போசிட்டா எழுதியிருக்காங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி எழுதியிருந்தாங்க அப்படின்னா நீங்க அப்படியே வளைச்சிடணும், ஓகேங்களா? சோ M வரைக்கும் எழுதிட்டு, அதாவது மொத்தமா 26 லெட்டரா
13 இந்த வயசு எழுதிட்டு அதுக்கப்புறம் இப்படியே வளைச்சு இந்த வாக்குல 13 எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுதான் ஆப்போசிட் லெட்டர். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா ஒரு சங்கேத மொழியில் அந்த மாதிரிலாம் கொடுத்திருப்பாங்க. சோ இதுக்கு இதுவா மாத்திருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு லெட்டரையும் பார்க்கணும். அது வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர், இதுல இருக்க ஃபர்ஸ்ட் லெட்டர் ஃபர்ஸ்ட் லெட்டரா எப்படி மாறுச்சு, இதுல இருக்க செகண்ட் லெட்டர் இதுல இருக்க செகண்ட் லெட்டரா எப்படி மாறுச்சு அப்படிங்கறத பார்த்து தான் போடணும். சோ இந்த மாதிரி ஆல்பபெட்ஸ்ல கொடுத்துட்டாலே ஏபிசிடி உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருந்தா போதும், ரொம்பலாம் யோசிக்க வேண்டிய மாதிரி வராது. ஓகேங்களா? சோ நம்பர்ஸ் இருந்தாதான் கொஞ்சம் அதிகமா யோசிக்கிற மாதிரி வரும். ஆல்பபெட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப யோசிக்க வேண்டியதெல்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க. சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரமீலா கூறுகையில் எனது மாமனாரான ராமநாதனின் ஒரே மகனான ராமன் ராகவியின் தந்தை, ரமணி ராகவியின் சகோதரி என்றால் ரமணி ராமநாதனுக்கு என்ன உறவு? சோ இது பாத்தீங்கன்னா பிளட் ரிலேஷன்ல வரும். ஓகேங்களா? சோ ரிலேஷன்ஷிப் கான்செப்ட்ல வரும். சோ இந்த மாதிரி பிளட் ரிலேஷன் வந்துட்டாலே ட்ரீ போட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். ட்ரீ போடும்போது யாராவது ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்னா அந்த சொன்னதுல இருந்து போடணும், அவங்களதுல இருந்து போடணும். பாருங்க, ரமீலா கூறுகை ஜெனரலா வந்து இவங்களுக்கு இவங்க அப்பா அவங்களுக்கு அவங்க அம்மா அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியா நம்ம எது வேணா எடுத்துக்கலாம். பட் இந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க அவங்களதுல இருந்து சொல்றாங்க அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அததான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். ஓகேங்களா? சோ பாருங்க, ரமீலா கூறுகையில் அப்ப என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் ரமீலா தான் சொல்றாங்க இல்லையா? ரமீலா இவங்கதான் சொல்றாங்க. இவங்க பொண் அப்படிங்கறதால பெண் அப்படிங்கறதால சர்க்கிள் போட்டுக்கோங்க, பையன் அப்படின்னா ஸ்கொயர் போட்டுக்கோங்க. அடுத்து பாருங்க, எனது மாமனாரான, மாமனார்னா என்ன அர்த்தம்? இவங்களோட ஹஸ்பண்ட் ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா? சோ அந்த ஹஸ்பண்டோட அப்பா தான் மாமனார். புரியுதுங்களா? சோ இது மாமனார். சோ மாமனாருக்கு பேர் கொடுத்துருக்காங்க பாருங்க, ராமநாதன். சோ மாமனாருக்கு பேர் என்ன? ராமநாதன். சோ தெளிவா இந்த மாதிரி மாமனார் மாமியார்லாம் எழுதுறதுக்கு முன்னாடி நேம் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த நேம் எழுதிக்கோங்க. ஏன்னா நேம வச்சுதான் கேள்வி வரும். இந்த மாதிரி நேம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, நேம் இல்லைன்னா பிரச்சனை கிடையாது. இப்ப பாருங்க, ரமீலா மாமனார் பாத்தீங்கன்னா ராமநாதன், அவரோட ஒரே மகனான, சோ பாருங்க ஆக்சுவலா ரமீலாவோட ஹஸ்பண்டோட அப்பா தான் ராமநாதன் இல்லையா? சோ அவருக்கு ஒரே பையன் தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரமீலாவோட ஹஸ்பண்ட் தான் அவருன்னு அர்த்தம் இல்லையா? சோ அப்ப ராமன் தான் இந்த மாமனார் ராமநாதனோட ஒரே பையன். ஓகேங்களா? அடுத்து ராமன் ராகவியின் தந்தை. அப்ப என்ன அர்த்தம்? இவருக்கு பொண்ணு வந்து ராகவி. சோ ராகவி என்ன பண்ணீங்கன்னா சர்க்கிள்ல போட்டுக்கணும். அடுத்து ரமணி ராகவியின் சகோதரி. இப்ப ராகவி இருக்காங்க அப்படின்னா அவங்களோட சகோதரி, சகோதரினா பக்கவாட்டுல தான் போடணும். இவங்க வந்து ரமணி. சோ இதுல கன்ஃபியூஸ் பண்றதுக்குன்னா எல்லாமே பாருங்க ரானே வருது, அதனாலதான் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நேம் எழுதிக்கோங்கன்னு சொன்னேன். ஓகேங்களா? மாமனார், மகள், மகன், கணவன் இப்படி எழுதுனீங்க அப்படின்னா பேர் கடைசியா நமக்கு தெரியாம போயிடும். சோ அப்ப என்ன ஆயிடும்? கன்ஃபியூஸ் ஆயிடும். சோ இந்த மாதிரி நேம் கொடுத்துட்டாங்கன்னா நேம மென்ஷன் பண்ணிருங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்து பாருங்க, என்றால் ரமணி ராமநாதனுக்கு என்ன உறவு? அப்ப ரமணி இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து ராமநாதனுக்கு என்ன உறவு அப்படின்னு கேக்குறாங்க. தெளிவா பாத்துக்கணும், ரமணிக்கு ராமநாதன் என்ன உறவுன்னு கேட்கல. ஓகேங்களா? ரமணி ராமநாதனுக்கு என்ன உறவுன்னு கேட்டிருக்காங்க. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகேங்களா? சோ இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம எழுதுனதுலயே பாத்துக்கலாம். பாருங்க, ரமீலாவோட ஹஸ்பண்ட் ராமன், ராமனோட அப்பா ராமநாதன், ராமனோட பொண்ணுதான் ராகவி ரமணி அப்படின்னா என்ன அர்த்தம்? ரமீலா தான் அம்மான்னு அர்த்தம். ராகவி ரமணிக்கு ராமன் அப்பன், அப்பா, ரமீலா வந்து அம்மான்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ அப்ப அப்பாவோட அப்பா யாரு வரும்? தாத்தான்னு வரும். சோ ரமணி வந்து ராமநாதனுக்கு என்ன உறவுன்னு கேட்டதால பேத்தி. ஓகேங்களா? சோ பையனோட பொண்ணுன்னு அர்த்தம். ஒருவேளை அந்த ரமணி வந்து ராமநாதனுக்கு யாருன்னு கேட்டாங்கன்னா பேத்தி இல்லையா? ஆனா ராமநாதன் வந்து ரமணிக்கு யாருன்னு கேட்டா தாத்தான்னு வரும். ஓகேங்களா? சோ கன்ஃபியூஸ் பண்ற மாதிரிதான் கேள்விகள் இருக்கும். சோ தெளிவா கவனிச்சுதான் நம்ம பண்ணணும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நம்பர்ஸ், அதாவது பேர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ரிலேஷன் பேர் ரெண்டுமே கொடுத்துட்டாங்கன்னா ரெண்டையுமே மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம கொஸ்டின் எந்த மாதிரி இருக்குன்னு தெரியாது இல்லையா? சோ அப்ப கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்க முடியும். இந்த இடத்துல கன்ஃபியூஸ் பண்றதுக்குன்னே எல்லாமே ஆர், சும்மா ஆர் இல்லைன்னா ரா இது மட்டும் போட்டீங்க அப்படின்னா என்ன ஆயிரும்? கன்ஃபியூஸ் ஆயிரும். இதுக்கும் ரா தான் போடுவீங்க, இதுக்கும் ரா தான் போடுவீங்க, இதுக்கும் ரா தான் போடுவீங்க. அப்ப என்னன்னு நமக்கு தெரியாத போயிடும். சோ பேர் வந்து வந்துருச்சு அப்படின்னா ஃபுல் நேமையும் எழுதிக்கோங்க. ஓகேங்களா? இதுவே நம்ம இங்கிலீஷ்ல ஆர் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்துக்குமே ஆர் தான். ரமீலாக்கும் ஆர் தான், ராமநாதனுக்கும் ஆர் தான், ராமனுக்கும் ஆர் தான், ராகவிக்கும் ஆர் தான், ரமணிக்கும் ஆர் தான் இல்லையா? சோ அதனால கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா? அடுத்த கேள்வி பார்க்கலாமா?
அடுத்து பாருங்க, ஒரு எண் தொடர் கொடுக்கப்பட்டுள்ளது. தொடருக்கு பிறகு ஒரு எண் மற்றும் ABCD மற்றும் E கொடுக்கப்பட்டுள்ளது. அசல் தொடரின் வரிசையை பின்பற்றி கொடுக்கப்பட்டுள்ள எண்ணுடன் உள்ள தொடரை முடித்து கீழ்காணும் கேள்விக்கு விடை காண்க. சோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2 தொடரா கொடுத்திருக்காங்க. முதல் தொடர்ல என்ன ரிலேஷன் ஃபாலோ ஆகுதோ அதுதான் செகண்ட் தொடர்ல வருதுன்னு சொல்றாங்க. சோ அதை கண்டுபிடிச்சிடறதாமா. ஆனா டிங்கிற இந்த இடத்துல என்ன நம்பர் வரும்னு மட்டும் சொன்னா போதும். ஓகேங்களா? சோ ஆனா எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சுதான் ஆகணும். சோ எப்படி போடலாம் அப்படிங்கிறது பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள ரிலேஷன் பார்க்கணும். பாருங்க, 68, 60, 104, 188, 496, 1456. ஓகேங்களா? சோ இப்ப பாத்தீங்கன்னா 68, 60 கூட பாத்தீங்கன்னா வித்தியாசம் 8 தான் வருது. இதுக்கு வித்தியாசம் அப்படியே போகும்போது என்ன ஆகுது, வித்தியாசம் அதிகமாயிட்டே போகுது. அப்ப இதை வந்து வேற ஒரு மெத்தட்ல தான் எடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். சோ இது எந்த மெத்தட்ல எடுத்திருக்காங்கன்னு பாருங்க. அதாவது ஃபர்ஸ்ட் எடுத்து அடுத்த நம்பர் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? சோ முதல் நம்பர் எடுத்து அடுத்த நம்பர் கொண்டு வந்திருக்காங்க, அடுத்த நம்பர் எடுத்து அடுத்த நம்பர் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது 68 1ஆல பெருக்கி 8 மைனஸ் பண்ணிருக்காங்க. என்ன வரும், 68 -8 60ன்னு வரும். ஓகேங்களா? சோ அப்ப செகண்ட் லெட்டர் வந்துருச்சா. சோ செகண்ட் நம்பர் கூட 1.5 பெருக்கி இருக்காங்க, பிளஸ் 14 பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? சோ இதை பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் 90 பிளஸ் 14 போடும்போது 104ன்னு ஆயிரும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி தசமத்தை வந்து பெருக்க தெரியல அப்படின்னா நம்ம வந்து தசமத்தை எப்படி பெருக்கிறது, வகுக்கிறது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எப்படி கூட்டுறது, கழிக்கிறது, இது எல்லாமே நம்ம பேசிக் மேக்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்க வீடியோஸ்ல தெளிவா ரொம்ப பொறுமையா டீடைல்டா சொல்லி தந்திருப்பேன். உங்களுக்கு வந்து தசமத்துல வந்து பெருக்க தெரியல அப்படின்னா அந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா இன்னுமே டீடைல்டா நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதாவது எப்படி வரும் அப்படின்னா 60 1.5. சோ தசமத்தை விட்டுருங்க, கடைசியா வச்சுக்கலாம். இப்ப என்ன ஆகும் பாருங்க, 6 5 30, இது 0 இது 6 இல்லையா. சோ 0 0 9ன்னு வரும். சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா புள்ளி எத்தனை ஸ்தானம் தள்ளி இருக்கு, இங்க ஒரு ஸ்தானம் தான் தள்ளி இருக்கு இல்லையா. அப்ப கடைசியில இருந்து ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைங்க. புள்ளிக்கு அப்புறம் 0 மட்டுமே இருந்ததுன்னா அதை விட்டுறலாம். அப்ப என்ன அர்த்தம், 90ன்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரிதான் பெருக்கணும். சோ இங்க இருந்து இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 8ன்னு எடுத்திருக்காங்க. அந்த 8 எப்படின்னா 68ல இருந்து 8 கழிச்சா 60ன்னு வரும். சோ அந்த பேஸ்ல இதை எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே 6 6 கூட்டியிருக்காங்க. அதாவது 8 6 கூட்டினா 14, 6 கூட்டினா 20, 6 கூட்டினா 26, 6 கூட்டினா 32. இந்த பேஸ்ல தான் அவங்க எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இங்க வருது இல்லையா. அதே மாதிரி இது மைனஸ், இது பிளஸ், இது மைனஸ், இது பிளஸ், இது மைனஸ், ஆல்டர்னேட்டிவா எடுத்திருக்காங்க. பாருங்க, இந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா 1 1.5, அதுக்கப்புறம் 2 2.5, 3 3.5 அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்த பேஸ்ல தான் நிறைய இன்ஃபர்மேஷன் இதுல இந்த சம்ல இருக்கும். அதனால தெளிவா கவனிச்சு வச்சுக்கோங்க. சோ இந்த மாதிரி கேள்வி வந்தா நம்ம அட்டன் பண்ணணும் இல்லையா. சோ வித்தியாசமா இருக்கு பாருங்க. அடுத்து இங்க 1 1.5 2, இந்த இடத்துல மைனஸ் பிளஸ், அடுத்து மைனஸ். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது கூட 6 கூட்டினா 20. சோ 104 × 2 208 மைனஸ் 20 என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 108ன்னு கிடைக்கும். அதுதான் பாத்தீங்கன்னா அடுத்த லெட்டர். ஓகேங்களா? 188. ஓகேங்களா? சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த எண். அடுத்து பாருங்க, 188 கூட இங்க 2 வந்துருச்சா, அடுத்து 2.5 மைனஸ் வந்துருச்சா, பிளஸ் 20 வந்துருச்சா, 26. சோ 188 2.5 பெருக்குனீங்க அப்படின்னா 470ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? பிளஸ் 26 496. அடுத்து 496 இன்டூ இங்க என்ன இருக்கு, 2 இருக்கா, அடுத்து 3 வரும். ஓகேங்களா? 3 இந்த இடத்துல பிளஸ் இருக்கிறதால மைனஸ், இது கூட 6 கூட்டினா 32. சோ 1488 மைனஸ் 32 1456. அதுக்கப்புறம் நமக்கு தேவையில்லை, ஏன்னா அதுக்கு அடுத்த லெட்டர் அவங்க கொடுக்கவே இல்லை, அடுத்த நம்பர் கொடுக்கல. அதனால இதோட நிறுத்திக்கலாம். சோ இந்த இதுலதான் இவங்க எடுத்திருக்காங்க. அதே ஃபார்மேஷன்ல தான் நம்ம எடுக்கணும். பாருங்க, இப்ப ஃபர்ஸ்ட் 42ன்னு கொடுத்துருக்காங்களா. சோ என்ன பண்ணணும், இதை 1ஆல பெருக்கி 8 கழிக்கணும் இல்லையா. ஃபர்ஸ்ட் 8 தான், 8 கழிக்கணும். பாருங்க, 42 மைனஸ் 8 34ன்னு கிடைக்கும். அடுத்து 34 இங்க 1 வந்துருச்சு, அடுத்து 1.5 மைனஸ் இருந்தா பிளஸ், இது கூட 6 கூட்டினா 14. அப்ப என்ன வரும், 34 1.5 பெருக்குனீங்கன்னா 51, 51 பிளஸ் 14 65. அடுத்து என்ன வரும், 65 2ஆல பெருக்கணும், மைனஸ் 20. சோ 65 2ஆல பெருக்கனா 130 மைனஸ் 20 110. புரியுதுங்களா என்ன ஆர்டர்ல வருதுன்னு. அடுத்து பாருங்க, 110 இந்த இடத்துல 2ன்னா 2.5 மைனஸ்னா பிளஸ், 20ன்னா 26
275 பிளஸ் 26 301. ஓகேங்களா? சோ இது வந்து என்னது? இது ஏ, இது பி, இது சி, இது டி. டி தான் கேள்வி கேக்குறாங்க. அப்ப 301 தான் ஆன்சர். ஓகேங்களா? இருந்தாலுமே அடுத்த கண்டுபிடிங்க. பாருங்க 301 இன்டூ 2 3 பிளஸ் 26. இந்த இடத்துல பிளஸ் வராது, மைனஸ் வரும் இல்லையா? ஏன்னா இங்க ஆல்டர்னேட்டிவா பாருங்க மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ். அப்போ மைனஸ் இது கூட 6 கூட்டினா 32. ஸோ 903 மைனஸ் 32 என்ன கிடைக்கும்? 871 கிடைக்கும். இது வந்து இ. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த ஆர்டர்ல கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அவங்க இந்த இடத்துல டிஏஇன்னு எது கேட்டாலுமே நம்ம போட்டுடலாம். இந்த இடத்துல நமக்கு என்ன வேணும்? டி தான் வேணும். ஸோ டியோட வேல்யூ 301. ஓகேங்களா? ஸோ இது கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின் அப்படிங்கிறதால தான் இதை எடுத்துட்டு வந்தேன். சோ தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா? எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? சோ கடைசி கேள்வி பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 டாபிக் ஆட் ஆகும். லாஜிக்கல் ரீசனிங் 1. ஓகேங்களா? சோ ரீசனிங் 1. சோ ரீசனிங்கா மட்டுமே யோசிக்க கூடாது, வேற மாதிரியும் யோசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சம் எடுத்துட்டு இருந்தேன். பாருங்க, ஏக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3 அப்படியே போச்சுன்னா இசட்டுக்கு 26. அதாவது ஏ டு இசட் எழுதிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா 1ல இருந்து 26 வரைக்கும் நம்பர்ஸ் எழுதிக்கோங்க. ஓகேங்களா? சோ என்ன கேக்குறாங்க பாருங்க, ஐ கியூப், ஜே கியூப், கே கியூப், அதுல இருந்து ஓ கியூப் வரைக்கும் கூட்ட சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ஏக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3ன்னு போட்டீங்க அப்படின்னா ஐயோட வேல்யூ 9, ஜேயோட வேல்யூ 10, கேயோட வேல்யூ 11. ஓகேங்களா? ஐ, ஜே, கே, எல், எம், என், ஓ இல்லையா? சோ 11, 12, 13, 14, 15. சோ என்ன பண்ணணும்? இது எல்லாத்தையும் கியூப் பண்ணி கூட்டணும். பாருங்க, 9 கியூப் பிளஸ் 10 கியூப் பிளஸ் 11 கியூப் பிளஸ் 12 கியூப் பிளஸ் 13 கியூப் பிளஸ் 14 கியூப் பிளஸ் 15 கியூப். இது எல்லாத்தையும் கூட்டணும் இல்லையா? சோ ஸ்கொயர்னா கூட ஏதாவது பண்ணி நம்ம ஆன்சர் பற்றலாம். பட் கியூப் இருக்கு இல்லையா? சோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா முதல் எண் இயல் எண்களின் முதல் எண் இயல் எண்களின் கணங்களின் கூடுதல் சோ இந்த இதை வச்சு நீங்க ஈஸியா போட்டுடலாம். ஓகேங்களா? சோ இதுக்கான ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா n into n plus 1 divided by 2 the whole square. இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா? சோ இது எந்த டாபிக்ல வருது அப்படின்னா ஏபிஜிபி டாபிக்ல சிறப்பு தொடர் அப்படின்னு ஒரு இது வரும். ஓகேங்களா? சோ ஒரு டாபிக் வரும், அந்த டாபிக்ல வரும். முதல் எண் இயல் எண்களின் கூடுதல், முதல் எண் இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல், முதல் எண் இயல் எண்களின் கணங்களின் கூடுதல், முதல் எண் இயல் எண்களின் ஒற்றைப்படை இயல் எண்களின் கூடுதல், இரட்டைப்படை இயல் எண்களின் கூடுதல்னு உங்களுக்கு அந்த சிறப்பு தொடர்ல இருக்கும். நம்ம பாக்குறது என்ன டாபிக்? ரீசனிங் இல்லையா? ஆனா ரீசனிங்லயும் நம்ம அந்த வேற டாபிக்கை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை எடுத்துட்டு வந்தேன். ஏன்னா ரீசனிங்கா மட்டும் பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? இது 9 கியூப் 9 into 9 into 9ன்னு போடணும், அது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். 15 கியூப்னா 15 15 15 எல்லாத்தையும் கியூப் பண்ணி அதுக்கப்புறம் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள என்ன ஆயிரும்? எக்ஸாம் முடிஞ்சு போயிடும் இல்லையா? சோ அதனால ஒரு டாபிக் குள்ள இன்னொரு டாபிக் வந்ததுன்னா நம்ம ஈஸியா டக்குன்னு அதுக்கு ஸ்கிப் ஆயிக்கணும். ஓகேங்களா? பாருங்க, இப்போ இந்த இதை நம்ம இந்த மெத்தட்ல போட முடியும். சோ முதல் எண் இயல் எண்களின் கூடுதல் எப்படி இருக்கும் அப்படின்னா பாருங்க, 1 கியூப் 2 கியூப் பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் n கியூப்னு இருக்கும். இதுக்கான ஃபார்முலா தான் n into n plus 1 divided by 2 the whole square. பட் நமக்கு இந்த இடத்துல 1ல இருந்து ஸ்டார்ட் ஆனாதான் இந்த ஃபார்முலா யூஸ் ஆகும். பட் இங்க நமக்கு எப்படி இருக்கு? 9ல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு இல்லையா? சோ இதை என்ன பண்ணலாம்னா இப்போ 1ல இருந்து பாருங்க. சோ 1 2 3 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல 9 10 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. கியூப் அப்புறமே யோசிச்சுக்கோங்க. கியூப்னாலும் கியூப் இல்லைனாலும் எல்லாம் ஒண்ணுதான். இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்றேன், இங்க இருந்து இது வரைக்கும் தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? சோ கியூபே போட்டுக்கிறேன், கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. சோ இப்போ எனக்கு இந்த இடத்துல இருந்து தெரிஞ்சா போதும் இல்லையா? ஆனா எனக்கு இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கறதால நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த ஃபுல்லா கண்டுபிடிச்சு இதுல இருந்து இந்த 8 கியூப் வரைக்கும் இருக்கிறத நான் கழிச்சுக்கிறேன். அப்படி கழிச்சேன்னா என்ன ஆயிரும்? எனக்கு இதுக்கான வேல்யூ மட்டும் தெரிஞ்சிடும். புரியுதுங்களா? சோ அப்ப பாருங்க, 1 கியூப் 2 கியூப் பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் 15 கியூப் ஒட்டுக்கா கண்டுபிடிச்சு இதுல இருந்து இந்த இடத்துல என்ன நம்பர் இருக்கோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் போடுங்க. பாருங்க, 1 கியூப் 2 கியூப் எக்ஸெட்ரா
பிளஸ் 8 கியூப் இது வரைக்கும் கண்டுபிடிச்சு நான் என்ன பண்ணிக்கிறேன், கழிச்சிட்டேன்னா எனக்கு இது மட்டும் ஈஸியா கிடைச்சிரும். ஓகேங்களா? சோ இப்போ இதுக்கு பதிலா நான் ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். பாருங்க, n-க்கு பதிலா 15. அப்ப 15 பிளஸ் 1 டிவைடட் பை 2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இந்த இடத்துல n-க்கு பதிலா 8ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். 8 பிளஸ் 1 9 டிவைடட் பை 2 த ஹோல் ஸ்கொயர். பாருங்க என்ன ஆகும், 15 16 டிவைடட் பை 2 த ஹோல் ஸ்கொயர். இதை அடிச்சீங்கன்னா என்ன ஆகும், 4ன்னு ஆகும். அப்ப 4 9 த ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஓகேங்களா? சோ இதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணா போதும். பாருங்க, இதை அடிச்சீங்கன்னா 8ன்னு வரும். சோ 15 இன்டூ 8 பாத்தீங்க அப்படின்னா 120ன்னு வரும். சோ 120 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 36 ஸ்கொயர். சோ 120 ஸ்கொயர் பாத்தீங்கன்னா 12 ஸ்கொயர் 144, அதுக்கப்புறம் 2 0 வரும். 36 ஸ்கொயர் பாத்தீங்க அப்படின்னா 1296. இதை கழிச்சிங்க அப்படின்னா 13104ன்னு கிடைக்கும். இதுதான் ஆன்சர். சோ இதை கூட ஈஸியா போட்டுடலாம். 36 ஸ்கொயர் எப்படி போடுறது மேம் அப்படின்னா, சோ 2 டிஜிட் நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 10ல இருந்து 99 வரைக்கும் இருக்க இந்த 2 டிஜிட் நம்பரை ஈஸியா ஷார்ட்கட்ல எப்படி மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்னா, இங்க பாருங்க, இதை அப்படியே எழுதிக்கோங்க. என்ன வேல்யூ கேட்கறாங்களோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதை ஸ்கொயர் பண்ணுங்க, 9ன்னு கிடைக்கும். எப்பயுமே இந்த இடத்துல ஸ்கொயர் பண்ணி எழுதும் போது 2 டிஜிட் நம்பரா தான் எழுதணும். சோ 3 ஸ்கொயர் பண்ணா 9, சோ 0 9. இதை ஸ்கொயர் பண்ணா 36. அடுத்து இது இங்க இருக்க எல்லாத்தையும் பெருக்கணும். பாருங்க, 3 3 6 18 18 × 2 36. ஓகேங்களா? சோ இப்போ என்ன பண்ணணும்னா இந்த கடைசியை விட்டுட்டு முன்னாடி எழுதணும். இப்போ இது எல்லாத்தையும் கூட்டணும். பாருங்க, 6 9 12 மீதி 1. அப்ப 1296 தான் 36 ஸ்கொயரோட ஆன்சர். இதை வச்சுக்கிட்டு இந்த ஷார்ட்கட் வச்சு 10ல இருந்து 99 வரைக்கும் எந்த நம்பரை வேணா நீங்க பெருக்கி பாருங்க, ஆன்சர் கரெக்டா வரும். ஆனா பெருக்கிட்டு இந்த இடத்துல போடும்போது இந்த நம்பர் ஆகட்டும் இந்த நம்பர் ஆகட்டும் பெருக்கி இங்க போடும்போது சிங்கிள் நம்பரா வந்துச்சு அப்படின்னா முன்னாடி 0 சேர்த்து போடுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இங்க 3 இருக்கு இல்லையா, இது 2 இந்த வேல்யூ, இந்த 3ஐயும் பெருக்கி போடும்போது கடைசி டிஜிட்டை விட்டுட்டு முன்னாடி எழுதிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணணும். இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணீங்கன்னா நம்ம வேகமாவும் மல்டிப்ளை பண்ணலாம், அது போக ரொம்ப குயிக்காவும் முடிச்சிடலாம். ஓகேங்களா? சோ ரொம்ப அக்யூரேட்டாவும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். சோ இதுக்கான ஆன்சர் என்ன, 13104 தான் ஆன்சர். ஓகேங்களா? சோ இதை வந்து நம்ம ரீசனிங்கா மட்டுமே யோசிச்சோம்னா இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது, ரொம்ப நேரம் இழுத்துரும் இந்த சம்முக்கே. அதனால அந்த ரீசனிங்குள்ள வேற ஏதாவது டாபிக் மெர்ஜ் ஆகுதா பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? சோ ஏபிஜிபி நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதை பார்த்த உடனே இதுல நம்ம ஏபிஜிபி யூஸ் பண்ணலாமே, ஏன் அப்படியே பெருக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஐடியா உங்களுக்கு கிடைச்சிரும். அப்போ ஒண்ணுக்கு ஒண்ணு எல்லாமே லிங்க் தான். ஓகேங்களா? சோ இதை படிச்சா அதை படிக்க கூடாதுன்னெல்லாம் கிடையாது. சோ எல்லாத்துக்குமே எல்லாத்துக்கூட லிங்க் இருக்கும். சோ தெளிவா எல்லாத்தையும் நம்ம படிச்சுக்கணும். ஓகேங்களா? சோ இன்னைக்கான 5 கேள்விகள் முடிஞ்சது. உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். 5மே 5 விதமா இருந்திருக்கும். ஓகேங்களா? சோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஓகேங்களா? சோ இருந்தது அப்படின்னா எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ கமெண்ட் பண்ணுங்க, அப்பதான் நீங்க வந்து எந்த அளவுக்கு கவனிக்கிறீங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு புரியுது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். அதுவும் அது என்ன சொல்றது, அது எங்களுக்கு ஒரு உற்சாகமா இருக்கும். டெய்லியும் வீடியோ போறதுக்கு எங்களுக்கு ஒரு உற்சாகமா இருக்கும். ஓகேங்களா? சோ கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.